பேட் டச் அதை பற்றி பேச போகிறேன். ஏன்னா நிறைய தாய்மார்கள் இருக்காங்க. ஒரு 2 minutes அதை படிச்சிடுறேன். ஏன்னா இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜ் வந்துருக்குது. அதாவது ஜிஹெச்னு சொல்லுவாங்க தான், அந்த மெடிக்கல் காலேஜில் அங்கே ஒரு படிக்க வந்த பொண்ணு, அவங்களும் டாக்டர் தான் ஆச்சுங்களா. அவரோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்னால் ப்ரொஃபஸர்ஸ். அந்த ப்ரொஃபஸர்ஸே வந்து அந்த அம்மாவை வந்து இது பண்ணிட்டாங்க. இது பண்ணனால அது பெரிய இஷ்யூவாக போகுதுன்னு மேடம் சொன்னாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து இங்கே இருக்க தாய்மார்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு விழிப்புணர்வை சொல்ல போகிறேன். இட் இஸ் அ ஹை டைம். அதாவது பேரண்ட்ஸ் வந்து இப்போ குழந்தைகளை வளர்த்தும் போதே வந்து சொல்லித்தரணும். அதாவது என்ன எப்போ சொல்கிறான்னா, 2 வயசுலேருந்தே குழந்தைகள் சொல்லித்தர சொல்கிறான். 2 வயசுலேருந்தே பெண் குழந்தைங்க இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எந்த நம்ம மற்றவங்க வந்து அம்மா அப்பா அதை வந்து யாரை வச்சு சொல்கிறான்னா, தாயை தவிர மற்றவங்க எல்லாரும் அந்த குழந்தைங்க சொல்லித்தரலாம். அந்த குழந்தைங்களை எப்படி தொடுறது, எப்படி பேசுறது, எப்படி முத்தம் கொடுக்கறது, அதை பற்றி ஒரு 2 minutes சொல்லிடுறேன். அதை பற்றி நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக மற்றவங்ககிட்ட எல்லாத்துக்கும் இந்த விமென்ஸ் டேல சொல்ல வேணும் ஆச்சுங்களா. உங்கள் குழந்தைகள் பாலியல் வன்புணர்வில் இருந்து தப்பிக்க வேண்டுமா, இதை சொல்லிக் கொடுங்கள். கடந்த சில நாட்களாக இந்தியா முழுவதும் தொடர்ந்து வருகின்ற குழந்தைகள் மீதான பாலியல் வன்புணர்வு செய்திகளை பார்க்கும்போது டாக்டர் சுஜாதா, பாலியல் வன்புணர்வில் இருந்து தப்ப வேண்டுமா, இதை சொல்லிக் கொடுங்கள். கடந்த சில நாட்களாகவே இந்தியா முழுவதும் தொடர்ந்து வருகின்ற குழந்தைகள் மீதான பாலியல் வன்புணர்வு செய்திகளை பார்க்கும்போது மனம் மிகவும் வலிக்கிறது தானே. உங்களுக்கும் நம் நாட்டிலும் மற்ற உலகெங்கும் உள்ள அனைத்து குழந்தைகளின் மீதான சாதி மத பேதமின்றி வெவ்வேறு காரணங்களுக்காக கட்டவிழ்த்து விடப்பட்ட அனைத்து துன்புறுகளையும் பெற்றோர் மட்டுமே கவனமாக இருந்து காக்க முடியாது. குழந்தைகள் மீதான துஷ்பிரயோகம் என்பது சமுதாய வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு இழிவான செயல் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்பாவித்தனத்தை மட்டும் இழப்பதில்லை. அவர்கள் பெரும்பாலும் குழந்தைகள் தங்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி பெற்றோர்களிடமோ அல்லது வேறு தகுந்த நபர்களிடமோ பேசக்கூடாத தெரியாத நிலையில் அல்லது அந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்றே தெரியாமல் உள்ளனர் என்பது உண்மை. பாலியல் துன்புறுத்தல்கள் இந்த அருவருப்பான மற்றும் கொடுமையான குற்றத்தை குற்றவாளிகள் எவ்வாறு எளிதாக செய்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு 3ஆம் நபரின் தாயை தவிர்த்து நல்ல தொடுதல் மற்றும் கெட்ட தொடுதல் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கற்பித்தல் மிகவும் முக்கியமானதாகும். தெளிவுபடுத்தும் சற்று கூச்சமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகள் சுற்றியுள்ள கண்களுக்கு தெரியாத ஆபத்துகளை பற்றி தெரியப்படுத்துவதே அவர்களின் நிகழ்காலத்துக்கும் மற்றும் சிறப்பான எதிர்காலத்துக்கும் நல்லது. கற்றுக் கொடுத்தல். அவர்களுக்கு நீங்கள் இதை பற்றி தெளிவான மனநிலையை உருவாக்கிவிட்டால் உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை அறிந்து மனநிம்மதியுடன் இருக்க முடியும். தெளிவு ஏற்பட்ட பிறகு அத்தகைய சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்வது என்பதை உங்கள் பிள்ளைகள் நன்றாக அறிந்திருப்பார்கள். இது பற்றி திறந்து முதிர்ந்த மற்றும் ஆரோக்கியமான உரையாடல்களை கூச்சமின்றி எப்பொழுதும் மேற்கொண்டு வாருங்கள். அவர்கள் வளர்ச்சிக்கேற்ற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உட்படுத்தல். அவர்களுக்கு உங்களிடம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் எதில் உங்களை அணுகி விஷயங்களை ஒளிவின்றி பேசும் தெளிவான மனநிலையை எடுக்க வேண்டும். இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து பேரண்ட்ஸ் பேசுறதே இல்லை குழந்தைகிட்ட. அதனால தான் இந்த ரீசன் வருது. அதனால தயவு செஞ்சு இந்த குழந்தைகிட்ட இந்த வந்து பேரண்ட்ஸ் பேசணும். எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லணும். இந்த பருவம் அடைகிறது, பூப்பருவம் அடைகிறது, அதெல்லாம் வந்து குழந்தைகள் செய்ய வேண்டும். ஏன்னா 10 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே அந்த குழந்தை வந்து அதோட இன்டர்னல்ல வந்து ஒரு சேஞ்ச் வரும். அந்த சேஞ்சை வந்து நீங்க கேட்டு அந்த பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் நீங்க பேசி தெரிஞ்சுக்க வேண்டும். அந்த குழந்தைய வந்து நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்க வேண்டும். ஆரம்ப வயதில் தொடங்குங்கள். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது வயது 2 அல்லது 3 வயது தொடுதல் பற்றி விழிப்புணர்வுகளை பற்றி நீங்கள் கற்பிக்க தொடங்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள உங்கள் பிள்ளை மிகவும் இளமையாக இருப்பது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியமில்லை. பிள்ளைகள் தங்களின் உடலில் சில பகுதிகள் அந்தரமானது என்பதை குழந்தை பருவத்திலிருந்தே உணர்கிறார்கள். முதலில் உள்ளாடைகளில் மூடப்பட்டுள்ள உடலின் பாகங்களை யாரும் தொடக்கூடாது என்பதை புரிய வையுங்கள். அதாவது பெற்றோரின் முன்னிலையில் ஒரு மருத்துவர் பரிசோதனை செய்கையில் மற்றும் பெற்றோர்கள் குழந்தைகளை குளிப்பாட்டும் நேரம் மட்டுமே விதிவிலக்கு. இதை மீறி யாராவது அவர்கள் அந்தரங்க பாகத்தை தொட்டால் அவர்கள் உடனடியாக உங்களுக்கு தெரிவிக்கும்படி அறிவுறுத்துங்கள். அவர்களுக்குள்ளே செல்லுங்கள். முதலில் அதை பற்றி குழந்தைகளிடம் பேசும்போது புரியும்படி அவர்கள் பதட்டம் அடையாதபடி மிக எளிதாக சொல்லுங்கள். அவர்கள் உட்கார்ந்து ஓய்வெடுக்கையில் அல்லது அவர்களது விளையாட்டின் இடைப்பட்ட ஓய்வின் போது அவர்களிடம் இதை பற்றி பேசுங்கள். அந்த உரையாடலை மிகவும் தீவிரமாகாதீர்கள். அதனால் குழந்தைகள் கவனம் சிதற வாய்ப்புண்டு. உண்மையை கூறுங்கள்.
நீங்கள் எப்பொழுதும் அவர்களுக்குள்ள எளிதாக செல்ல வேண்டும். அவர்கள் கூறும் தகவலை பற்றி திரும்ப திரும்ப விவாதித்து அவர்களை பயமுறுத்தக்கூடாது. அவர்கள் வளரும்போது வளர்ச்சிக்கேற்ற விழிப்புணர்வை படிப்படியாக நீங்கள் அதிகரிக்க வேண்டும். நீங்கள் முதலில் மனிதனின் உடலின் பாகங்களை பற்றி அவர்கள் கற்பிக்க வேண்டும். குழந்தைகளுக்கான பாட புத்தகத்தை அதற்காக பயன்படுத்தலாம். பாலியல் அடிப்படை அறிவை குழந்தைகள் பயமற்றவாறு சொல்லி புரிய வைக்கலாம். இறுதியாக கற்பழிப்பு, பாலியல் துன்புறுத்தல்களை பற்றி நீங்கள் அவரிடம் சொல்லலாம். வயதிற்கேற்ற தகவல் முன்னேற்ற பற்றி குழந்தைகளுக்கு 2 வயது அடையும் போதை கற்பிக்க வேண்டும். அவர்கள் 4 வயதை அடையும் போது நல்லது எது கெட்டது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எனவே இந்த மகளிர் தினத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தயவு செய்து இந்த கருத்தை இந்த மகளிர் குழு, சுயோதய குழு மற்றவங்க அனைவரும் பகிருமாறு அன்புடன் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.